ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ நாராயண தீர்த்த மகாராஜ் கி ஜெய். சமஸ்த கல்யாண குணாபிராமம் ரமாநிவாசம் ரமணீய காத்ரம் சசங்க சக்கரம் ஜகதாம் சரண்யம் ஸ்ரீ வெங்கடேஷம் சரண்யம் பிரபத்யே. ஆசீத் வராகபூர்யாம் து கிருஷ்ணபக்திபரோ யதிः நாம்னா நாராயணானந்ததீர்த்தோ நிர்மலமானசக. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு ஸ்ரீ நாராயண தீர்த்தரோட சிஷ்யரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தையும், சுவாமிகளுடைய கிருஷ்ணலீலா தரங்கிணியிலிருந்து சில கீர்த்தனங்கள், சில சோஸ்திரங்கள், இவைகளை அனுபவிக்கலாம். ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரர் கைங்கரியத்திலேயே அனவரதமும் நாராயண தீர்த்தர் ஈடுபட்டுண்டே இருந்தாலும் கூட, யதிகள் ஒரே இடத்திலேயே ஒரே ஊர்லேயே இருக்கக்கூடாதுங்கிறதுனால பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் போய் பிக்ஷை வாங்கி சாப்பிடுவார். யதி தர்மத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கார் இவர். கரதல பிக்ஷக தருதல வாசக அப்படின்னு எங்கேயாவது ஒரு மரத்தடியில் உட்காண்டிருப்பார். ஏக பிக்ஷையாக ஒத்தர் வீட்டில் உட்காண்டு சாப்பிட மாட்டார். வரகூர் கோவிலுக்கும், அதனால் இவர் தானே கோவில் கட்டியிருக்கார், ஆனாலும் வரகூர் கோவிலுக்கும் போய் வாங்கி சாப்பிட மாட்டார். தனக்காக ஒரு மடத்தை கூட இவர் கட்டிக்கல, அந்த மடத்துலேயும் உட்காரல. பகவானுக்குத்தான் கோவில் கட்டினர், தெருவில் தான் ஆனால் பிக்ஷை வாங்கி சாப்பிடுவார். சில சமயம் அஜகர விருத்தி போல, அஜகர விருத்தின்னா பாம்பு, பெரிய மலைப்பாம்பு உக்காண்டே இருக்கும், தன்கிட்ட என்ன வருதோ அதை மட்டும்தான் சாப்பிடும். அந்த மாதிரி அஜகர விருத்தி போல் எங்கேயாவது உட்காண்டிருப்பார். யாராவது தேடி கொண்டு வந்து போட்டாதான் சாப்பிடுவார். அத்தகைய வைராக்கிய சீலராக இருந்தார் இவர். இத்தகைய மகான்களை பற்றி பாகவதம் சொல்கிறது பாருங்கோ. சத்யம் சிதௌகிம் கசிபோ பிரயாசைஹி பாஹோ ஸ்வசித்யை சுபபர்ஹணை கிம் சத்யஞ்சலௌகிம் புருதானபாத்யாக திக்பல்கலாதௌ சதிகிம் துகூலைஹி ஷீராடிகிம் பதினசம்தி திசம்தி பிக்ஷாகாம் நைவாங்கிரிபாக பரபிருதக சரிதோப்பிய சுத்யந்து ருத்தா குஹா கிமதிதோவதி நோபசன்னான் கஸ்மாத் பஜந்தி கவயோ தனதுர்மதாந்தானைஹி. இந்த ஸ்லோகம், பாகவத ஸ்லோகம் சொல்கிறது எப்படி இருப்பா யதிகள்லாம், மகான்கள்லாம் எப்படி இருப்பான்னு சொல்கிறது. எங்கேயாவது ஒரு மரத்தடியில் தான் படுத்துப்பாளாம். படுக்க அப்படின்னு அவசியம் இல்லை, தலகாணி வேணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. பெருமாளுக்கெல்லாம் பெரிய பெருமாள் யார்? நம்ம ரங்கநாதர். அவரே என்ன தலகாணியாக வச்சுன்னு படுத்துன்னு இருக்கார், கையைத்தானே தலகாணியாக வச்சுட்டு படுத்துன்னு இருக்கார். பிரபுவுக்கெல்லாம் பிரபு அவன், ராஜாதிராஜன் ரங்கராஜன், அவரே அப்படி படுத்துன்னு இருக்கிற போது நமக்கு ஒரு தலகாணி வேணுமா அப்படின்னு இருப்பாளாம் சன்னியாசிகள்லாம். பிக்ஷை வாங்கணும் அப்படின்னா ஒரு பாத்திரமாவது வேணும் இல்லையா? ஒரு அலுமினிய பாத்திரம் வேண்டாம், ஒரு கொட்டாங்குச்சி இருந்தாலே போருமே, மரத்தாலான கொட்டாங்குச்சி, அதை வச்சுட்டாலே போருமே, பிக்ஷை வாங்கி சாப்பிடலாமேனா அதையும் வச்சுக்க மாட்டாளாம். கரதல பிக்ஷக, கைதான், ரெண்டு கையையும் சேர்த்து வச்சுட்டு பிக்ஷை வாங்கி சாப்பிடுவாளாம். உடுத்திக்க வஸ்திரம் வேண்டாமோ அப்படின்னா, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத தீவெட்டிக்கு கூட பிரயோஜனம் இருக்காதான். அதை தூக்கி எரியறத எடுத்து கோமணமாக கட்டிப்பா. இல்லை அதுவும் கிடைக்கல அப்படின்னா பாக்கு மட்டை, வாழைப்பட்டை, இப்படி ஏதோ ஒன்று உபயோகம் இல்லாத பல்கலங்கள், அதை தான் எடுத்து கட்டிப்பாளாம். அதுவும் கிடைக்கல அப்படின்னா சஞ்சாரமே இல்லாத காட்டில் அலைவா. சதாசிவ பிரம்மேந்தாள் பார்த்தோமே, சஞ்சாரமே இல்லாத காட்டில் ஒன்றுமே இல்லாமல் அலைவாவா. இதுக்காக ஒருத்தரை ஆசிரியக்க வேணும் அப்படிங்கிற அவசியமே இல்லையே அவளுக்கு.
மனுஷனுக்கு மனுஷன்தான் எப்போவுமே அடிமையாக இருப்பான். இப்படிப்பட்டவளை தான் பாகவதம் சொல்கிறது மகாராஜ் அப்படின்னு. பக்தனை பகவான் கைவிட மாட்டான்ங்கிறத தைரியத்தில் நாராயண தீர்த்தர் மாதுகர பிக்ஷை வாங்கி சாப்பிட்றார். வரகூர் வட்டாரம் பூரா இவர் சஞ்சாரம் பண்ணுவர். வரகூர் வெங்கடேசன் இடத்துல இவருக்கு ஒரு வாத்சல்ய பாவம், யசோதை மாதிரி. வெங்கடேசனை தன்னோட குழந்தை கிருஷ்ணனாவே நினச்சிப்பார். அதனால் வெங்கடேசனை விட்டுட்டு இவருக்கு எங்கேயுமே போக இஷ்டம் கிடையாது. சந்நியாச தர்மமும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அதனால் அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிண்டு அடிக்கடி வெங்கடேசனை வந்து தரிசனம் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு ஏழை பிராமணன் சிஷ்யன் இவரை ஆசிரியிச்சான். இவருடையே தான் எப்பவும் இருப்பான். ஆனால் தரித்திரன் அவன், ரொம்ப கஷ்டப்படுறான். 10 குழந்தைகள் அவனுக்கு. இத்தனை குழந்தைகளோட குருநாதரும் ஒத்தர் அவனுக்கு. இவரோட வஸ்திரத்தை வந்து தோச்சு போடுவான். ஆனால் ஒரு ஆச்சரியம், குருநாதருக்கு எங்கேயாவது பிக்ஷை கிடைக்கும் இல்லையா, அதை வாங்கி சாப்பிட மாட்டான். இவன் 10 மணி சுமாருக்கு என்ன பண்ணுவான், கிரகத்துக்கு போவான். மனைவி ஏதாவது சமைச்சு வச்சுருந்தா அதை எடுத்துட்டு வருவான். குருநாதருக்கு போய் போட்டுட்டு வரேன், அப்புறமா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுவான் அவளை. குருநாதரோ ஏக பிக்ஷையாக எடுத்துக்கிறதுக்கு இஷ்டப்படலை. இவன் கொண்டு வரதை டெய்லி வாங்கி சாப்பிட அவருக்கு இஷ்டமே இல்லை. ஆனால் இவனுக்கோ குருநாதருக்கு சமர்ப்பிக்காமல் வாயில் போட்டுக்கிறதுக்கு இவனுக்கு இஷ்டம் இல்லை. என்னடா சம்பந்தம் உனக்கும் எனக்கும், உன்னை நினச்சிண்டா நான் சன்னியாசம் வாங்கிட்டேன் அப்படின்னு சில சமயம் கோபிச்சுப்பேன். அவன் கொண்டு வரப்போது அக்ரஹாரம்னா 100 வீடு இருக்கு இல்லையா, யாராவது கொண்டு வந்து எனக்கு போட்டுட்டு போகிறா, அவளுக்கும் பாக்கியம் வேண்டாமா, நீ பிட்சை போடாதடா அப்படின்னு கோபிச்சுப்பார். அழுவான் நின்றுண்டு. அப்படி சொல்லாதீங்கோ அப்படின்னு அழுவான். ஆனால் சமயத்துக்கு அங்கேருந்து தூக்கிண்டு ஓடி வருவான். இப்படி ஒரு ஸ்ரத்தை அந்த ஏழை பிராமணருக்கு. ஒரு நாள் இவனுக்கு தெரியாமல் போய் ஒரு இடத்துல உட்காண்டுருவோன்னு உட்காந்துட்டார். இவனோ என்ன பண்ணான், அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயுமா தேடுறான். சுவாமிகள் எங்கே இருக்கார், சுவாமிகள் எங்கே இருக்காருன்னு ஒவ்வொருத்தரையாக போய் விசாரிக்கிறான். அவர் எங்கே இருக்காருன்னா திருப்பயணம்னு ஒரு ஊர், கொள்ளடம் தாண்டி அக்கறையில் அங்கே உட்காண்டிருக்கார் சுவாமிகள். இவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு இவன் பிரசாதத்தை தூக்கிண்டு லொங்கு 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 லொங்குன்னு ஓடி வரான். ஒரு ஆட்டு இடையன்கிட்ட வந்து கேட்டான். அவன் சொன்னான், கொள்ளடம் தாண்டி உட்காண்டிருக்காரு உங்கள் சாமி அப்படின்னா. பெரும் மத்தியானம், நல்ல வெயில் கொளுத்துறது. கொள்ளடத்தில் தண்ணியே கிடையாது, ஒரே மணல் தான் இருக்கும். அக்கறையில் ஒரு அரச மரத்தடியில் நாராயண தீர்த்தர் உட்காண்டிருக்கிறத பார்த்துட்டான். அவருக்கு பசிக்குமே, அவருக்கு பசிக்குமோ இல்லையோ தெரியல, குருவுக்கு பசிக்கிறதுன்னு இவனுக்கு பசிக்கிறதான். ஓடி 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 வரான். காலை கீழே வைக்கவே முடியலை, கொப்பளிக்கிறது மணல். குருநாதர் கிட்டக்க வந்தான். அவர் கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்து தியானம் பண்ணின்னு இருக்கார். பிரசாதத்தை அப்படி கீழே வச்சான். 4 தடவை விழுந்து அவரை நமஸ்காரம் பண்ணான். குருநாதர் கண்ணை திறந்து, நாராயணா நாராயணா, ஏண்டா இப்படி இந்த வெயிலில் ஓடி வர அப்படின்னு வருத்தப்பட்டார். பதிலே பேசலை. இவன் அழுதுண்டே நிற்கிறான். அவருடைய திருவடியை பார்த்தான். 2-3 கொப்பளம் கொப்பளமாக இருக்குது. குருநாதா, இது என்ன கொப்பளம் உங்கள் காலில் அப்படின்னு கேட்குறான். வெயிலில் வந்தியேடா, அது அந்த சுற்றுக்கும் இல்லையா உனக்கு அப்படின்னார். எனக்கு சுடலை குருநாதா, அந்த சூட்டை நான் வாங்கிட்டு விட்டேன்டா அப்படிங்கிறார். அதை கேட்டுவிட்டு ரொம்ப அழுதான். ஏன்பா நீ இப்படி கஷ்டப்படுறேங்கிறவர். குருநாதா, எனக்கு உங்களை விட்டால் வேறு யாரும் கிடையாது, சர்வமும் எனக்கு நீங்கள் தான். எனக்கு பூஜை புனஸ்காரம் கூட முக்கியமே இல்லை, உங்கள் கைங்கரியம் தான் முக்கியம். அதை நான் செய்யாமல் இருக்க மாட்டேன், அதை நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படின்னு அழுதான். இப்படி ஒரு பக்தியா? உன் விஷயத்தில் நான் கடன் பட்டுட்டேனேடா, அந்த கடனை நான் எப்படிடா அடைக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியலையே. நான் உனக்கு பரிபூர்ண அனுகிரகத்தோடு சொல்கிறேன்டா, உனக்கு என்ன வேணும் கேளு, நீ எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன்டா உனக்கு அப்படின்னார். பாவம் இவன் அடுத்த க்ஷணம் என்ன கேட்டான் தெரியுமா? என் தரித்திரம் தொலையணும் அப்படின்னு கேட்டுண்டான்.
அப்படின்னா அவனோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்கோ. உடனே எழுந்துண்டார் குருநாதர். அங்கே ஒரு மூலிகை இருந்தது. அதை கொடுத்து சொல்கிறார், சூலம்னு ஒரு பயத்து வலி உண்டு, அதுக்கு மருந்து இந்த மூலிகை, நன்னா ஞாபகம் வச்சுக்கோடா, இதை யாருக்கும் சொல்லாதடா அப்படின்னு விட்டார். இது சித்த வைத்தியம், இந்த மருந்துக்கு பெருமை கிடையாது, இவருடைய வாக்குக்கு தான் பெருமை. அந்த சமயம் தஞ்சாவூரில் ஒரு மகாராஜா, அமரேந்திர சிம்மன் அப்படின்னு அவனுக்கு பேர். அவன் இந்த சூல வியாதியில் கஷ்டப்பட்டான். தாழ முடியாத வயிற்று வலி அவனுக்கு இருந்தது, ரொம்ப சிரமப்பட்டான். எல்லாரும் ராஜானா நிறைய பேர் சிகிச்சை பண்ணுறதுக்கு வருவா இல்லையா, எல்லாரும் வரா. அவனுக்கு வயிற்று வலி தீரவே இல்லை. சரி, பிராணத்தியாகம் பண்ணிடுவோம் அப்படின்னு அவன் நினச்சுட்டுட்டான். அப்போது அந்த சமயம் ராஜாவுக்கு ஒரு பணிவிடை பண்ணுறவன் சொன்னால், எங்கள் குருநாதர் நாராயண தீர்த்தர் இருக்கார், அவர் மனசு வச்சார்னா உங்கள் வியாதி தீர்ந்து போயிடும் அப்படின்னா. அப்போது அவரை கூட்டிண்டு வாயே அப்படின்னார். உடனே அவன் என்ன பண்ணான், குருநாதர்கிட்ட வந்து சொல்லலை, நேராக இந்த ஏழை பிராமணர்கிட்ட வந்து சொன்னான், இது மாதிரி எங்கள் ராஜாவுக்கு இந்த வியாதி இருக்குன்னு. உடனே இந்த பிராமணன் நினச்சிட்டான், நம்ம குருநாதர் ஒரு பச்சலை கொடுத்தாரே, இதுக்கு தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிண்டு நேர ராஜாவை பார்க்கறதுக்கு வந்துட்டான். மூலிகையை ஒழிச்சு வச்சுட்டான். நான் ஒரு சுத்த வைத்தியன், உங்களுக்கு சிகிச்சை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மூலிகை அப்படியே பிழிஞ்சு அந்த சாரை எடுத்து அவருக்கு கொடுத்தான். ஒரு தரம் சாப்பிட்ட உடனேயே ராஜாவுக்கு வயிற்று வலி நிவர்த்தி ஆயிடுது, சௌக்கியமாயிட்டார் ராஜா. மறுநாளைக்கு மறுபடியும் இந்த பிராமணர் வந்தார். ராஜா சொல்கிறான், ஓய் பிராமணரே, என்னோட உபாதை நீங்கி போயிடுத்து, உமக்கு நான் என்ன கொடுக்கணும் சொல்லுங்கோ, நான் தரேன் அப்படின்னு ராஜா சொன்னார். மகாராஜா, இது என்னோட மகிமை இல்லை, என் குருநாதருடைய மகிமை, அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டுக்கோங்கோ அப்படின்னு விட்டான். யாருடா உங்கள் குருநாதர் அப்படின்னு கேட்டார். நாராயண தீர்த்தர். அவர் இங்கே அழைச்சிண்டு வா அப்படின்னார். அவரெல்லாம் வரமாட்டார், நாம தான் போய் அவரை நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு விட்டான். ராஜா தன் பரிவாரத்தோடு வந்து நாராயண தீர்த்தர் சுவாமிகளை சேவிச்சார். சுவாமி, தங்களுடைய கிருப்பையினால் என்னுடைய தீராத வயிற்று வலி நிவர்த்தி ஆயிடுத்து அப்படின்னு சொன்னான். என்னோட கிருப்பை இல்லைப்பா, அந்த கல்யாண வெங்கடேஸ்வருடைய கிருப்பை அப்படின்னு சொன்னார் அவர். தங்களுக்கு நான் என்ன கைங்கரியம் பண்ணணும் சொல்லுங்கோ சுவாமி அப்படின்னு கேட்டார் ராஜா. என் பக்கத்தில் இருந்துட்டு இவன் எப்பவும் எனக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணுறான், இவனுக்கு 10 குழந்தைகள், சாப்பாட்டுக்கே ரொம்ப சிரமப்படுறான், இவன் தானே உங்களுக்கு இந்த மூலிகையை கொடுத்தான், அவனுக்கு ஏதாவது வீடு நிலம் இதெல்லாம் கொடுத்து அவனை வாழ வையுங்கோ, அதுதான் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய கைங்கரியம் அப்படின்னு விட்டார். ஏன் இப்படி சொன்னார்? சிஷ்ய அபிமானம். குருவுக்கு இது ரொம்ப முக்கியம். அந்த சிஷ்யனுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற வாத்சல்யம் குருக்கு. அந்த பிராமணர் ராஜா கிட்டேந்து சன்மானம் வாங்கிண்டு ராஜ வைத்தியனா ஆகி தரித்திரம் நீங்கி சௌக்கியமாக இருந்தான். இது அடிப்படையில் ஒரு அல்ப பலனாக இருந்தாலும் கூட அவனுடைய குரு பக்தியினால் ஞான பக்தி வைராக்கியத்தோட பரம பாகவதனாக இருந்தான் அந்த பிராமணன். இவருடைய கிருஷ்ண லீலா தரங்கிணிய பாகவத தசமஸ்கந்த ரூபமாகவே அமைச்சிருக்கார். அதுலேருந்து சில கீர்த்தனங்கள் தான், நிறைய இருக்குது, சில கீர்த்தனங்கள், சில ஸ்லோகங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவர் கடைசி நாட்களில் திருப்பந்துருத்தி அப்படிங்கிற ஒரு ஊர், அங்கேயே சில காலம் தங்கிட்டு அங்கேயே ஜீவசமாதி அடைஞ்சுட்டார். வரகூர் சன்னதியில் இவரோட தரங்கிணிக்கு கிருஷ்ணன் நர்த்தனம் ஆடினா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த சமயம் துவாலபாலகா பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேய சுவாமி சன்னதி இருக்கும். அந்த ஆஞ்சநேய சுவாமி தாளம் போட்டாராம் அந்த சமயம். அதனால அவருக்கு தாளம் போட்ட ஆஞ்சநேயன் அப்படின்னே பேரான். வரகூருக்கு போனேன்னா அந்த ஹனுமனையும் போய் சேவிச்சுட்டு வாங்க. இனி இவருடைய தரங்கிணியை நாம் அனுபவிக்கலாம். தேவகி வசுதேவருக்கு 8வது கர்ப்பமாக தேவக்கியா சிசுபாவே மேத்திய பகவான் ததோ ஜகன்மங்கள அச்சுதாம்சம் சவாஹிதம்
சூரசுதேன தேவி அப்படின்னு சாட்சாத் வாசுதேவனே பகவானே எழுந்தருளி இருக்கார். தேவகி வசுதேவ வரதனுஜ திவ்ய கிரீடதளித பவபீஜ அப்படின்னு ஆகாசத்தில் நின்றுட்டு தேவதைகள்லாம் புஷ்ப வருஷம் பண்ணிகிட்டே பகவானை சோஸ்திரம் பண்ணுறார்கள் அப்படின்னு எழுதியிருக்கார். பகவானுடைய அவதார கட்டம் வரப்போது மங்களாலய மாமவதேவ அப்படின்னு அந்த கீர்த்தனத்தை தான் பாடினார். அற்புத பாலகனா தரிசனம் கொடுக்குறான் பகவான். கோகுலத்தில் கொண்டு போய் விடுறா. அங்கே கோபிகைகள்லாம் தொட்டில சுற்றி நின்றுட்டு குழந்தைய ஆச்சரியமாக பார்க்குறாளாம். அந்யோத்யம் பிரஜனாரியக நந்தஸ்ய அந்தப்புரே சிசும் திருஷ்ட்வா யதிதகுஹு ஆவிர்பூதம் லக்ஷதைஹி தத்தி வைஷ்ணவம் தேஜக அப்படின்னு ஸ்லோகம் அமைச்சிருக்கார். அப்போ பிறந்த குழந்தையாக இருந்தால் கண்ணை மூடின்னு படுத்துன்னு தானே இருக்கும். ஆனால் இது தொட்டில் கிழிய உதைத்திடுங்கிறார் ஆழ்வார். அந்த மாதிரி தொட்டிலில் கால் கையை உதச்சிண்டு கோபிகைகளோட பேசுகிறதான், இங்குன்னு பேசுகிறதான். எல்லாரும் குழந்தையோட குஞ்சு பாதத்தை பார்த்தா சங்கு சக்கர ரேகையெல்லாம் இருக்கே அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு ஸ்ரீபதிங் ஈக அப்படின்னு ஒரு கீர்த்தனம் போட்டிருக்கார். அந்த கீர்த்தனத்தை நம்ம ரசிப்போம். ஸ்ரீபதி மீக நந்த கோபகிருகே பரம் ஆகதமா கலயே ஸ்ரீபதி மீக நந்த கோபகிருகே பரம் ஆகதமா கலயே ஐயே சகி ஸ்ரீபதி மீக நந்த கோபகிருகே பரம் ஆகதமா கலயே ஐயே சகி ஸ்ரீபதி மீக நந்த கோபகிருகே பரம் ஆகதமா கலயே அரவிந்தலோச்சனே ஆவிர்பவதி ஜகதாதிதாரமிக ரமதே ஆயே சகி அரவிந்தலோச்சனே ஆவிர்பவதி ஜகதாதிதாரமிக ரமதே ஆயே சகி நிருபமானந்தம் நித்யபோகஸ்வரூபம் நிருபமானந்தம் நித்யபோகஸ்வரூபம் பரமனுகீதம் கீதம் நிருபமானந்தம் நித்யபோகஸ்வரூபம் பரமனுகீதம் கீதம் நாராயண தீர்த்தயதினா ஸ்ரீபதி மீக நந்த கோபகிருகே பரம் ஆகதமா கலயே ஐயே சகி ஆகதமா கலயே. இப்படி அவள்லாம் பாடுறா. சில ஞானியான கோபிகைகள் என்ன பேசிக்கிறா, நம்ம எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக வைகுண்டபதியே நம்ம ஊருக்கு வந்து தொட்டிலில் படுத்துட்டுருக்கான் போல இருக்குடி அப்படிங்கிறா. சில அஜ்ஞானியான கோபிகைகள்லாம் சொல்கிறாளா, அடி இங்கே பாருடி எப்படி குண்டா இருக்கான் பத்தியா கருப்பா அப்படின்னா, சே வந்ததும் வராதுமா குண்டா இருக்கான்னு திருஷ்டி வைக்கிறேளே. கலைய கல்யாணி நாராயண பலபத்ரா வரஜய நாராயண
அப்படின்னு அந்த கோபிகை பாடுறான்னு எழுதுறார். அந்த ஊரில் உள்ள லக்ஷ்மி நாராயணன் கோவில் இருக்கான். அந்த லக்ஷ்மி நாராயணன் கிட்ட பிரார்த்திச்சுக்கிறாளாம், எங்கள் கண்ணன் சௌக்கியமாக இருக்கணும், இப்படி திருஷ்டி வச்சுட்டா ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கணும்னு வேண்டிக்கிறாளாம் அவள்லாம். அதுக்கப்புறம் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தருள் ஆயிற்றேன்னு ஆழ்வார் பாடுற மாதிரி கோபாலனோட நாமாவை சொல்லிட்டு ஆடி பாடுறா எல்லாரும்னு வர்ணிக்கிறார் நாராயண தீர்த்தர். குழந்தை கண்ணன் இப்போது தளர்நடை நடக்கிறான். எல்லாரும் கண்ணா இங்கே வாடா, கண்ணா இங்கே வா அப்படின்னு கொஞ்சி கொஞ்சி விளையாடுறாளாம் அவனோட. ஏகி மூதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா மாம் பாஹி கோபால பால கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு பாட்டு பாடி விளையாடுறாளாம். ஒரு கையில் வெண்ணெயை வச்சுட்டு ஒரு காலை தூக்கி ஜல் ஜல் ஜல்லு நர்த்தனம் ஆடுறானா கண்ணன். நர்த்தனம் ஆடுற சப்தங்கள்லாம் கூட அடிக்கடி உச்சரிக்கிறார் நாராயண தீர்த்தர். தன்னோட தரங்கிணியில் கிங்கிணி கிங்கிணி, கிணிகிணி கிணிகிணி, ஜஞ்சல ஜஞ்சல, தகதிமி தகதிமி இப்படின்னு நிறைய வார்த்தைகள் பிரயோகம் பண்ணியிருக்கார். அப்படி குதிக்கக்கூடிய கிருஷ்ணனை பவ்யன நடனம் குரு ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு ஒரு கோபிகை சொல்கிறாளாம். நூற்றி சொல்கிறாளாம், அட யானைக்குட்டி மாதிரி இருக்க வெண்ணெயை சாப்பிட்டு சாப்பிட்டு எப்பவும் வெண்ணை கொண்டாங்கிற, அதனால நீ யானைக்குட்டி மாதிரி இருக்க இல்லையா, யானை மாதிரி நடந்து வா, அப்போ தான் வெண்ணெய் கொடுப்போம் அப்படின்னாலாம். உடனே ஒரு கையை துதிக்க மாதிரி வச்சுட்டு தவழ்ந்து வரானா கண்ணன். இப்படிலாம் வந்தால் நாங்கள்லாம் வெண்ணெய் கொடுக்க மாட்டோம், யானை காதை தானாக ஆட்டும் இல்லையா, அந்த மாதிரி நீ காதை ஆட்டு, அப்போ தான் நாங்கள் வெண்ணெய் கொடுப்போன்னாலாம். எப்படிலாம் படுத்துறா பாருங்க அவள்லாம். தவகர்ணௌ சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, உலகத்தையே ஆட்டி வைக்கிற அவனுக்கு காதை ஆட்ட முடியாதா என்ன? இப்படி பல லீலைகளை பாடுறார் நாராயண தீர்த்தர். அந்த பாட்டையும் நம்ம ரசிக்கலாம். ஏகி மூதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏகி மூதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, மாம் பாகி கோபால பால கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏகி மூதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, மாம் பாகி கோபால பால கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏகி முதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, பவ்ய நடனம் குரு ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, பலபத்ர சகித ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, பவ்ய நடனம் குரு ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, பலபத்ர சகித ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏகி முதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, மாம் பாகி கோபால பால கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏகி முதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, நாரதாதி முனிகேய கிருஷ்ணா கிருஷ்ணா, ஸ்ரீமன்னாராயண தீர்த்த வரத கிருஷ்ணா கிருஷ்ணா, நாரதாதி முனிகேய கிருஷ்ணா கிருஷ்ணா, ஸ்ரீமன்னாராயண தீர்த்த வரத கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏகி முதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, மாம் பாகி கோபால பால கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏகி முதம் தேகி ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவனாக ஆயிண்டே வரான் கண்ணன். ஊர் வம்பெல்லாம் இழுத்துட்டு வரானான். யசோதை கிட்ட வந்து கோபிகைகள்லாம் புகார் பண்ணுறா, கலைய யசோதே தவ பாலும் அப்படின்னு சொல்கிறாளாம். பொங்கொடி என் பிள்ளை ரொம்ப சமத்து அப்படிங்கிறா. சமத்து தான், ஆனால் கலபாலக கேளன சதுரம்
சேர்மானம் சரியில்லடி, துஷ்ட பசங்களோடையே இருக்கான் அப்படிங்கிறார்கள். பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமை செய்வர், எல்லாம் உம்மேல் அன்றி போகாது அப்படின்னு யசோதையும் சொல்கிறா அப்படின்னு எழுதுறார் நாராயண தீர்த்தர். ஒரு நாள் கண்ணன் வந்து சொல்கிறானா யசோதைக்கிட்ட, யசோதாம்மா அந்த ஆற்றுல மாமியாருக்கு தெரியாமல் அவாத்து மாட்டு பொண்ணு வெண்ணெயை உருட்டி உருட்டி சாப்பிட்டுட்டே இருந்தா யசோதாம்மா. ஏண்டி கமலா அப்படின்னு அந்த பாட்டி வந்தாளாம். உடனே பக்குன்னு அந்த கையை என்னோட வாயில் தொடச்சிட்டு கண்ணன் தான் வெண்ணெய் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாம்மா அந்த மாமி அப்படின்னு சொல்லித்து குழந்த. நான் திங்கவே இல்லைம்மா அப்படின்னா இப்படி கோபிகைகள் முறையிட்டான்னு கீர்த்தனம்லாம் பாடுற நாராயண தீர்த்தர். எல்லா பாட்டையும் நம்மளால் சொல்ல முடியாது, அதனால கொஞ்சம் தான் நான் சொல்லிகிட்டே வரேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் மாடு மேய்க்கிறதுக்காக போகிறான். தேவர்கள்லாம் பாஹி பாஹி ஜெகன்மோகன கிருஷ்ணா பரமானந்த ஸ்ரீ கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்னு அதை பார்த்து அவள்லாம் சந்தோஷப்படுறான்னு எழுதுறார். இப்படி எல்லா லீலைகளையும் பாடி கடைசியாக ருக்மிணியுடைய கல்யாண வைபவத்தில் வந்து நிற்கிறார். சித்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தே நிர்விஸ்ய கரண்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் அப்படின்னு ருக்மிணி பிராட்டி எழுதின லெட்டரை சுகபிரம்ம ரிஷி பாகவதத்தில் சொன்னார். ஆனால் அதை நாராயண தீர்த்தர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. உபய குச்சலோபரி விதர்ப்ப தேசம் ஒரு லெட்டர்னு எழுதினா க்ஷேமம்னு எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி எழுதிட்டார். ஸ்ரீமதே சத்யகாம சத்ய சங்கல்ப சர்வகர்ம சர்வகாம சர்வகந்த சர்வரச சர்வசங்கல்பாதி குணவதே கிருதா கிருதவாத்ருகாமானாதி பேத பின்ன சகல ஜகதாதாரவ வாசகாயே நிஷ்பிரத்யோக நிர்க நிரதிசயா நந்த நந்தித பிரம்மாதி சகல ஜனிமதே விஸ்வவைஸ்வானராதி சகல நாமரூப நிர்வாககாயே சர்வஜ்ஞ சர்வசக்தி சமன்விதாயே சர்வாந்தர்யாமினே துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனாயே பக்தானுகம்பாய பரிகிரஹீத கோபகுமார பாவாய மகானுபாவாய கரச்சரண நளின விலசத்வஜ வஜ்ராங்குச்சாதிதேகானுவித மகாபுருஷ லக்ஷணாயே கனக மணிமய மகர குண்டல கடககதி சூத்ராங்காதி திவ்யபூஷண விபூஷிதாயே பக்த ஜனகாமித காமவர்ஷி மகோ மகாமேக நீலமேக சமுஜ்வலித வித்யுத்போத கல்பதேவ பீதாம்பரதாரிணே ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபாதி சோபிதாயே தீனதயா பரமூர்த்தையே ஸ்ரீகிருஷ்ணாய நமோ நமக. இவ்வளவு அழகாக கடிதம் எழுதுறா. அந்த கடிதம் எழுதினதை உங்ககிட்ட இப்போ நான் படித்து காமிச்சேன். உடனே அதாவது பகவானை வர்ணிக்கிறான். கண்ணன் இந்த கடிதத்தை படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏன்னா இப்படிக்கு தங்கள் ருக்மிணி அப்படின்னு எழுதியிருந்ததுனால தங்கள் ருக்மிணின்னு, ஏன்னா சரணாகதி பண்ணிட்டா ருக்மிணி பிராட்டி. பகவான் சேனையோட புறப்பட்டு வந்து பிராட்டியை ரதத்தில் தூக்கிட்டு போனால் துவாரகையில் அதி விமர்சையாக கல்யாணம் நடக்கிறதுங்கிறத விஸ்தாரமாக வர்ணிச்சிருக்கார் அவர். கண்ணன் ருக்மிணியோட கையை பிடிச்சிண்டு அக்னியை வலம் வராராம். அப்படி வரப்போது அந்த அக்னி நேர தானே சாதாரணமாக எரியும், அது அப்படி எரியலையாம். இவா எந்த பக்கம் போகிறாளோ அவள் போகிற திக்கிலேயே கையை கூப்பிண்டு இவாளை சுற்றி வரதான் அந்த அக்னி அப்படின்னு வர்ணிக்கிறார். பெருமாள் ஆகாசத்தை காமிச்சு வசிஷ்டர் அருந்ததி தம்பதிகளை பார் அப்படிங்கிறார் ருக்மிணி பிராட்டிக்கிட்ட. அவள் என்ன பண்ணுறா தெரியுமா, அங்கேருந்து கையை கூப்பி இந்த திவ்ய தம்பதிகள் மாதிரி நாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கையை கூப்புறா அப்படின்னு சுவாமி தேசிகன் எடுக்கிறார். கடைசியாக நாராயண தீர்த்தர் இந்த தரங்கத்தை எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, இவாளுக்கு நடந்த விவாகத்தையே நினச்சி பாருங்கோ அப்படின்னு சொல்லி
ஆலோக்கையே ருக்மிணி கல்யாண கோபாலம் அப்படின்னு பாடி முடிக்கிறார். நாமும் அந்த பாட்டோடு அவருக்கு மங்களம் பாடி அமைவோம். நீலமேக நிபாகாரம் பாலார்க்க சமான சேலம் நீலமேக நிபாகாரம் பாலார்க்க சமான சேலம் நீலாம்பரானுஜம் கோபாலகம் நீலாலகாந்தம் மாலோகயே ருக்மிணி கல்யாண கோபாலம் மாலோகயே ருக்மிணி கல்யாண கோபாலம் द्वारका पूरमण्डपे द्वादशादित्य सन्निभे भूरिरत्न सिंहासने भूसुरगणे वीरासने सुखासीनं विश्वमङ्गलदायिनं धीरयोगी संसेवनं देवकी वसुदेव सूतं मालोकये रुक्मिणी कल्याण गोपालम् मालोकये रुक्मिणी कल्याण गोपालम्